Hi everyone. இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த பிக்சரை போட்டவங்க பார்த்தீங்கன்னா ஆன்சியா ரெஜி திருநெல்வேலி. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெவஜி சிஸ்டர் நாமக்கல். செம்மையாக போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஒர்க் தானே, எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்டிச்சுமே வந்துட்டு அவங்க டைம் எடுத்து இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக போடுறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஒரு பிகினர் போட்ட ஒர்க் மாதிரி தெரியல பாருங்கள். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஜோதிமணி சிஸ்டர் மதுரை பாரதியார் பிக்கில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸ்டிச் மாதிரி இதில் பெயிண்டிங் மாதிரி தெரியுது, பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. கிளாஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த லெவலில் இருக்காங்க, என்னென்ன ஸ்டிச் போட்டுட்ருக்காங்க முதற்கொண்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நூர்பானு சிஸ்டர் மதுரை ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ஸ்ட்ரைட் அண்ட் க்ராஸ் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். செம்ம நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பிரியா செல்வேந்திரன் சிஸ்டர் உசிலம்பட்டி. எவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போடுறாங்கன்றதே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதாலும் சரி, அவங்க கேட்குற டவுட்ஸை க்ளியர் பண்ணுறதால உடனே பண்ணுறதுனால உங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மீனா சிஸ்டர் தூத்துக்குடி. ஸோ ஸ்டூடெண்ட்கிட்ட பிடிச்சது இந்த ஃபினிஷிங் தான். அவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்டே இப்படி பண்ணுறாங்கன்னா ப்ளவுஸ் அப்படி யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ் ஒர்க்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மாலதி சிஸ்டர் ஈரோடு. வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஏபிஜே அப்துல் கலாம் சரோட இமேஜில். முன்னாடியே சொன்ன மாதிரி சும்மா கடமைக்கு ஏனோதானன்னு போடாமல் ஒரு பிக்சரை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு ஸ்டிச் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எந்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆரியில் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் இந்தளவுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்துட்டு ஆன்லைனில் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் டவுட் கேட்கணும், இந்த டைமில் தான் கால் பண்ண, அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க. உங்களுக்கு கிளாஸ் போடும்போது எந்த டவுட் ஆனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். உடனே உங்களுடைய டவுட்ஸை நான் வந்துட்டு கிளியர் பண்ணிவிடுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக போடுறாங்கன்ட்டு. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நந்தினி சிஸ்டர் சேலம். அழகாக ஒரு முருகர் இமேஜில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான், ஆர்வம், அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஆரியில் ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா சங்கீதா சிஸ்டர் திருப்பூரூர். செம்மையாக போட்டிருப்பாங்க இந்த ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து பிகினர்ஸ் தான், யாருமே வந்துட்டு ஏற்கனவே ஆரி கற்றுக்கிட்டு வந்தவங்களாம் கிடையாது. இதை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி போகிற ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கிளாஸில் இருக்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், மமதா சிஸ்டர் திருப்பதி திருவள்ளூர் சிலையில் போட்டிருக்காங்க பாருங்கள். செம்ம நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெனவா சிஸ்டர் பெருந்துறை மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் வந்துட்டு நம்ம கேலரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்ட் 2ன்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாஸில் பார்க்குறேன். தேங்க்யூ.